பயிற்சியில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கு அடுத்த என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நம்ம பித்தம் இருந்தால் எப்படி அதை நீக்க முடியும், அஜீரணம் கோளாறுகள் இருந்தாலும் எப்படி நீக்க முடியுன்றதை பற்றி பேச போகிறேன். அதற்கான பொருள்கள் அதாவது எலுமிச்சம்பழம், இஞ்சி, எங்களுடைய குற்றாலம் காட்டுத்தேன், இது 3 தான் மெயின். இதில் உங்களுக்கு தெரியும், இந்த இது இஞ்சியை தோலை உரிச்சிடணும். அதை உரித்து இதில் போட்டு இந்த மாதிரி உரல் போட்டு அரைச்சி அதிலேருந்து எடுத்த சாறு தான் இது. இந்த சாரை கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்கன்னா அதிகமான அந்த கால்சியம் படிவமாக இருக்கிற அந்த சுண்ணாம்பு படிஞ்சு மேலே சாறு மட்டும் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து தேன், இது காட்டுத்தேன். எங்களுடைய எம்எஸ்ஐ இன்டர்நேஷ்னல் மட்டும்தான் இந்த ஒரிஜினல் தேன் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த லெமனை புழிஞ்சு சாரை எடுத்துருக்கோம். இது 3மே சம எடைன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே நான் இப்போ ஒரு 25 ml ஊற்றுறேன். இது ஒரு 25 ml. இதில் லெமன் விதையை மட்டும் நம்ம முழுங்கிடக்கூடாது. ஸோ இதில் அதே மாதிரி இதில் ஒரு 25 ml, அதாவது தேன், காட்டு தேன் சொல்லக்கூடிய இந்த காட்டு தேனில் ஒரு 25 ml, அப்படியே 25 ml போட்டுட்டிங்கன்னா அது முடிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி சாறு 25 ml அப்படியே கலந்து விட்டுட்டிங்கன்னா இதை 3 என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா கிளறிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் ஆன பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா இதை அப்படியே நல்லா ஆற்றிடுங்க. ஆற்றிட்டு பெரியவங்களாக இருந்தால் இதில் ஆளுக்கு 30 ml, அதே 10 வயசுக்கு மேலே 18 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு 15 ml, அதாவது 15 ml போதும். அதே குழந்தையாக இருந்தால் 5 ml 1 வயசு வரைக்கும். அதே அப்போ தான் பேபி பிறந்த குழந்தைக்கு 3 ட்ராப்ஸ் சும்மா அப்படியே நீங்கள் நாக்கில் தொட்டு வச்சாலே போதும். இந்த பித்தம் அதேமாதிரி அஜீரணங்கள் வராது. ஆகவே இந்த எளிய முறையில் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வீட்டில் எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். ஃபர்தராக நீங்கள் அங்கங்கே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பித்தம் வந்துருச்சு, வாமிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத மருந்து சாப்பிடணும் அவசியம் இல்லை. நன்றி, வணக்கம்.